சொந்தங்களே வணக்கம். கோயிலுக்கு போனோமா, திருப்தியாக சாமியை கும்பிட்டோமா, ஆடை பலி கொடுத்தோமா, ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டினோமா, இதுதாயா திருவிழா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதே தாங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோ மொத்த கறி. எதுலன்னா ஆடு, பன்னி, கோழி இது எல்லாத்தையும் பலி கொடுத்து அதில் வந்து கறி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பக்கத்தில் போதமலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஏரியா தான் இது. அங்கே வந்து மலைவாழ் மக்கள் மட்டுமே வழிபடக்கூடிய கல்லவழி கருப்பனார் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கறியை வெட்டினது, இந்த பெரிய பெரிய அண்டாவில் சமையல் நடந்திருக்கு, இது எல்லாமே நடந்தது. இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, முப்பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை கொண்டாடுவாங்க. இது வந்து ஆடு, அப்புறம் வந்து வீடுகளில் வளர்க்கக்கூடிய பன்றிகள் மற்றும் கோழிகளை வந்து மக்கள் வந்து வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வந்து ஒப்படைச்சிருவாங்க. அவங்க கோயில் நிர்வாகம் வந்து அதை பலியிட்டு அதை வந்து தனித்தனியாக கறி சமைச்சு அதை வந்து சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை வந்து மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கூட வச்சு இந்த கறியை 3 கறியும் சேர்த்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கம்மியாக இருக்கும், கறி அதிகமாக இருக்கும். என்ன அப்போ கிளம்பிடலாமா ஒரு ரவுண்டு?